தமிழ் பள்ளிகளின் பராமரிப்புக்கு வெறும் 1,90,00,000 ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு போதுமா என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டை விட 1 மில்லியனுக்கும் குறைவான இந்த உயர்வு பணவீக்கம் மற்றும் பிற அம்சங்களை கருத்தில் கொள்ளும் போது வெறும் சொற்பமே. ஆனால் கல்வி துணை அமைச்சர் வோங்காவோ இந்த ஒதுக்கீடு என்பது நாட்டின் தமிழ் பள்ளிகளை மேம்படுத்துவதில் அரசின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக கூறியுள்ளார். மடானி அரசில் தான் மட்டும் அமைச்சர் அல்லது துணை அமைச்சராக இருந்திருந்தால் இதை அறிவிப்பதில் தான் உண்மையிலேயே வெட்கப்பட்டிருப்பேன் என ராமசாமி காட்டமாக கூறினார். நாட்டில் 500க்கும் அதிகமான தமிழ் பள்ளிகள் உள்ளன. அவற்றில் பல பள்ளிகள் ஆண்டு கணக்கில் புறக்கணிக்கப்பட்டதால் பழுது பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளன. தேசிய மற்றும் சீன பள்ளிகளுடன் ஒப்பிடுகையில் உள்பகுதிகளில் உள்ள தமிழ் பள்ளிகள் கட்டமைப்பு ரீதியாக மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. புறநகர் தமிழ் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். பினாங்கில் தான் துணை முதலமைச்சராக இருந்தபோது நிபுங்துபால் தமிழ் பள்ளியின் கட்டமைப்பை மேம்படுத்திய பிறகு மாணவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்ததை ராமசாமி சுட்டிக்காட்டினார். மற்ற அமைச்சுகளோடு ஒப்பிடுகையில் கல்வி அமைச்சுக்கு ஆக அதிகமாக ஆண்டுதோறும் 60 பில்லியன் ரிங்கேட் பட்ஜெட் கிடைக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்க தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பு பணிகளுக்கு 1,90,00,000 ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு என்பது பெருங்கடலில் ஒரு துளி நீர்தான். சில தமிழ் பள்ளிகள் விரைவில் மேம்படுத்தப்படாவிட்டால் அவை மூடப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இது நடந்தால் அதற்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ராமசாமி எச்சரித்தார். Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாடு ஜோரில்.